Introducing Dazzler Chic and Cute Nail Polish. Available in 63 shades. Dazzler Chic and Cute Nail Polish at 60 rupees only. Saral Honey Amla Orogyam Naturala. Order today at saralstore.com. உங்கள் சருமத்தை பாதுகாக்கும் கோகுல் சாண்டல் சோப். சருமத்திற்கு நல்லது. Title sponsor Dazzler Eterna. Powered by Saral Honey Amla Naturala மற்றும் கோகுல் சாண்டல். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் சிவகாசி குமார். Let's welcome him on stage. உலக தொலைக்காட்சி சன் டிவி ரசிகர்களுக்கும் மற்றும் நடுவர்களாக வீட்டிற்கும் மதன் பாபு சார், சிட்டி பாபு சார் மற்றும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் வெங்கடேஷ் சார் டைரக்டர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சார் ஆக்சுவலி சிவகாசி குமார் நீங்கள் இன்னும் அசத்தல் மன்னர் ஆகலை. ஆமாம் சார். சும்மா சிவகாசி பட்டாது மாதிரி ஜடன்னு வெடிச்சு சரி இன்னைக்கு நீங்கள் அசத்தல் மன்னர் ஆகணுங்கிறது எங்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். இப்போ கான்செப்ட் நாங்கள் கொடுக்கட்டுமா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா? நீங்கள் கொடுத்தாலும் பரவாயில்ல சார், இல்லை நானே ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார். அப்போ ஒன்று பண்ணலாம். சரி, நான் கொடுக்குறது ஒன்று பண்ணுங்க, நீங்களா ஒன்று சொந்தமாக பண்ணுங்க. கண்டிப்பாக சார். ஓகேயா? சொல்லுங்கள். இது சீனாவில் இது பன்றி ஆண்டு, ரொம்ப முக்கியமான வருஷம், அது ரொம்ப செழிப்பான வருஷம், ப்ராஸ்பரிட்டிக்குன்ட்டு ரொம்ப பேர் பன்னிக்குட்டியெல்லாம் வளர்க்குறாங்க, இங்கிருந்துலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் அந்த செழிப்பு வரும் அப்படின்னு ஏதோ ஜோதிடம் சொல்கிறாங்க, அதே பன்றி ஆண்டால். ஸோ அதை வச்சு எதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறேன் சார். அதாவது சார், ஒரு குட்டி பண்ணி அம்மா பண்ணி வீட்டில் அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்கிற மாதிரி பன்னிகளுக்குள்ளே கொஞ்சம் சண்டை. மயம் பண்ணி காசு கேட்குது, அம்மா பண்ணிட்டேன். அம்மா பண்ணி ஜாடையிலே சொல்லுது வேண்டாம் இந்த வம்புக்குன்னு. அடுத்து 2 தடவை மயம் பண்ணி கத்துது, 3ஆவது தடவை அம்மா பண்ணி ஓங்கி ஒரு சவுண்டை கொடுக்குது. அதோடைய எதை காட்டினோடனே மயம் பண்ணி அப்படியே அழுதுறது. இதை ஒரு கற்பனை. சரி, அசத்திருங்க. நன்றி. மதன் பாப் சார் சொன்னார் அந்த பன்னியோடைய ராசி எப்படி செல்வம் பெருகுன்னு. அது பன்னிக்குள்ளேயே பாருங்கள், அதுவும் பணம் தான் கேட்குது, அதுவும் செல்வம் தான் கேட்குது. அங்கே உலகமே பணத்துக்குள்ளே இருக்கிறதுனால பன்னிக்கும் பணம் தான் தேவை இருக்குது சார். அது மனுஷனாக இருந்தால் இப்போ இருக்குன்னு தானே ஒரு கற்பனை. மனுஷனாக மாறினோன்னு அது பணம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்து அதை உடனே நீங்கள் பண்ணீங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம். நன்றி சார். நன்றி நன்றி. அடுத்தது உங்கள் கான்செப்ட் என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? அதாவது சார், ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி சார், ஏதாவது ஜோக் மாதிரி சார். நடிகர் ஜெய் கணேஷ் அவர்களுடைய வாய்ஸ் ஒரு வித்தியாசமாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் ஒன்று கேட்குறாரு. அது என்னன்னு பாருங்க. வணக்கம் தம்பி, வணக்கம். இந்த போலீஸ் ஸ்டேஷன் தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் தான், நான் கரெக்டாக தானே வந்திருக்கேன். எல்லாம் கரெக்டு தான். எதுக்கு இங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, எனக்கு ஒரு 100 ரூபா வேணும் தம்பி, கண்டிப்பாக 100 ரூபா வேணும், இதை நான் கண்டிப்பாக வேணும். யோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள 100 ரூபா கேட்குற, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா? தம்பி தப்பாக நினச்சிக்கிறாதுங்க தம்பி, வெளியில் என்ன போட்டிருக்கீங்க? காவல்துறை உங்கள் நண்பன் அவசர உதவிக்கு 100 போட்டிருக்கீங்க, அதனால தம்பி நான் கேட்டிருக்கேன். தப்பாக நினச்சிக்கிறாரு தம்பி, சத்தியமாக ஏமா தப்பு இல்லை, தப்புன்னா சொல்லுங்க, நான் வெளியே போயிடுறேன், வட்டமா. அடுத்ததா நடிகர் கஞ்சா கருப்பிட்ட போய் நாட்டில் ரொம்ப கொசு தொல்லை இருக்குது, யாருக்குமே தூக்கம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்குறாங்க. அந்த கஞ்சா கருப்பு அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம், நாங்கள் பத்திரிகையிலேருந்து வர்றோம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லை சார், கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த கொசுவை ஒழிக்கிறதுக்கு மனுஷன் நிம்மதியை தூங்குறதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நல்லா கேட்டுக்கோங்க ஐயா. கொசுவெல்லாம் கடிக்காமல் இருக்கணும்னா ஒரு இரும்பு ஓடை போட்டுக்கோங்க, அப்படிலாம் இல்லைன்னா கத்தி கடப்பாரெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை எப்படியாவது காலி பண்ணிடுங்க. இதெல்லாம் முடியலன்னா நல்லா கேட்டுக்கோங்கய்யா, கொசு கடித்தாலும் தூக்க வர்றதுக்காக ஒரே ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சிருங்க, பாம்பே கடித்தாலும் ஒன்றும் செய்யாதியா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இப்போ சந்தோஷமா? நல்லா கைத்துக்கீங்களே, வரட்டுமா?
குமார் எல்லாமே நல்லா பண்ணீங்க. குறிப்பாக அந்த கஞ்சா கருப்பு ரொம்ப எக்ஸலண்டாக இருந்துச்சு. நன்றி சார். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த வாய்ஸ் அதை அப்சர்வ் பண்ணி என்னென்ன இந்த இப்போ ரீசெண்டாக அந்த சந்தோஷமா அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நன்றி சார். எனக்கு இன்னொரு ஒரு சின்ன இது, இப்போ எல்லாரும் நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க 2 பேர் வாய்ஸ் அதே மாதிரி பெக்குலியர் வாய்ஸ் பண்ணுறேன் சார். அது 2 பேரில் வாய்ஸ் 2 பேரும் பண்ணுறீங்களா ஒருத்தர் இல்லை பண்ணுறீங்களா? மதன் பாபு சார் மாதிரி பண்ணுறேன் சார். அப்படிங்களா? சரி. ஏன்னா அவர் மதன் பாபு சார் வாய்ஸ்லேயே மிகப்பெரிய இது என்னன்னா ஒரு லாஃப்டர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பிடிச்சி பண்ண போகிறீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே ஓகே வித்தியாசமா. ஓகே இப்போ பண்ணுறேன் பாருங்க சார். அதாவது மதன் பாபு சார் ஒரு டைலாக் பேசுவார், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். இதே டைலாக் அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுகிற டைலாக் தான் அதிகமாக இருக்கும். அவர் சிரிக்கும் போது பாருங்க ஒரு அடக்கோழி சவுண்டும் அவர் சிரிக்கிற சவுண்டும் சேர்ந்து கலந்து வரும், மிக்ஸ் பண்ணி மிமிக்ரி மாதிரியே. இதை போய் கவனிங்க. உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா நான் இதை எங்கேயுமே கேட்டதில்லை. நான் இதை எங்கேயுமே கேட்டதில்லை. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இப்போ என்னன்னாக்கா நீங்க சிரிக்கும் போது இவரை காமிச்சிருந்தாருன்னு நினச்சிங்க, இவர் தான் சிரிக்கிறான்னு. நன்றி சார். நன்றி. ஓகே வெங்கடேஷ் சார், உங்க ஆசையை நிறைவேற்றியிருக்காரு. நீங்க வந்தவொடனே இதுதான் கேட்டீங்க, ஏன் உங்களை மாதிரி யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. டோட்டலா பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணாரு? இல்லை சார், சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னன்னா இவர் மிமிக்ரியில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் பண்ணல சார், ஒவ்வொருத்தர் வாய்ஸுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த சிரிக்க ஆரம்பிச்சுனே எல்லாம் கிளாப் தட்டினாங்க பாருங்க, அந்த ஸ்லிப்லேயே வந்துருச்சு. அதனால நான் சூப்பராக பண்ணியிருக்காரு சார். எல்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த ஒவ்வொரு வாய்ஸுக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஓகே சிவகாசி குமார், சூப்பரா பண்ணீங்க. சாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க. சரி சார். கீப் இட் அப். நன்றி நன்றி நன்றி. Title sponsor Dazzler Eterna, powered by Saral Honey Amla Naturella மற்றும் கோகுல் சாண்டல் தூய சந்தனத்தின் நலன். Radio partner Radio City, digital partner Trendloud.